சாந்தி. அவ்யக்த முரளி கேட்டோம் இல்லையா? அதில் பாபா முக்கியமாக சில ப்ராக்டிஸ் சொல்லியிருந்தார் நேற்று. பாபாவுடைய அன்பின் அடையாளம், அன்புக்குரியவர் அப்படின்னா அவங்க அடையாளம் பாபா என்ன சொன்னார் நேற்று? பலியாகுதல். பலியாகிறதுக்கு பாபா ஒரு மீனிங் சொன்னார். பலியாகிறதுனா சமர்ப்பணமாகிறது. சமர்ப்பணமாகிறதுனா சமான் ஆகிறது. பாப் சமான் ஆகிறதுனா சம்பூர்ண பவித்ரதா. அதான் அல்டிமேட் பாயிண்ட் இல்லையா? பாருங்க இவ்வளோ விஷயம் இருக்குது நம்ம புரிதல்ல. ஸோ நம்ம பாபாவுடைய அன்புக்குரிய ஆத்மா, பாபாகிட்ட எனக்கு அன்பு இருக்குனாலே நேச்சுரலி பலி, சமர்ப்பணம்னா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ண முடியும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியும் அவங்களுக்காக அப்படின்றதில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உணர்வு. அப்போ அந்த மாதிரி ஒரு சமர்ப்பணம் பலி ஆகிறதுனால என்ன அர்த்தம்னா அது அடையாளம் அவருக்கு சமமாக மாறுறீங்கன்னு அர்த்தம். பாப் சமான், தந்தைக்கு சமமாகுதல். இப்போ தந்தைக்கு சமமான நிலைனா என்னென்னா சம்பூர்ண பவித்ரதா, ஒரு முழுமையான தூய்மை நிலை. பாபா அப்படி தானே இருக்கார் பரமாத்மா. இந்த முழுமையான தூய்மை நிலை தான் அது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது மதுபனில் இருந்தக்கூடிய இந்த ஸ்பார்க் புக், இது அந்த டாபிக் இருக்குது. என்ன டேட் எல்லாமே அவ்யக்த முரளி தான். 25/6/1977 பாபா சொன்ன மகா வாக்கியத்துலேருந்து எடுத்திருக்காங்க. 25/6/1977. ஸோ நம்ம இது கேட்குறது எதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த பட்டியில் நம்ம நல்லா கொஞ்சம் அதில் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது, எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குரூப்பாக பண்ணும்போது அதுக்கு ரொம்ப பவர் இருக்கும். இத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், இன்னும் ஆன்லைனில் பல சகோதர ஆத்மாக்கள் இல்லையா, பல பேர் நம்மளோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரே ஸ்பார்க்கு, ஒரே ஒரு நம்ம தாரணை செய்யணும், நமக்குள்ளே அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். 1:1000. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 1000 பேர் பண்ணுறாங்க வச்சுருங்களேன் ப்ராக்டிஸ், இந்த ஆன்லைனில் பார்த்து ஆஃப்லைனில் கேட்டு எல்லாருமே. இப்போ 1:1000. ஸோ அத்தனை பேருடைய அந்த எனர்ஜியுமே ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அதானே இந்த குரூப்பினுடைய சங்கட்டன் மாசனுடைய மகத்துவமே அதுதான். அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த ஊக்கம், உற்சாகம், ஒவ்வொருத்தருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், ஒவ்வொருத்தர் கூட இருக்கக்கூடிய அந்த உறுதி, திட உறுதி எல்லாருக்குமே அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எல்லோரும் அப்படியே நம்ம இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கணும், நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாருக்காகவும், எனக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும். ஸோ நமக்காக இல்லைன்னா கூட அந்த ஒரு டீம் ஸ்பிரிட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மற்றவங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின் போது அதில் இன்னும் எனர்ஜி கிடைக்கும். ஒன்று செல்ஃபுக்காக பண்ணுறது அந்த ஃபீல் இருக்கணும், எனக்காக பண்ணுறேன்னு. அப்படி எனக்காக சில பேர் கொஞ்சம் கவனக்குறை கூட வரலாம், எனக்காக தானே. ஒருத்தருக்காக சமைக்கிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது, ரொம்ப பேர் தான் சமைக்க பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு மற்றவங்களுக்காகனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் வரும். அப்போ நான் பண்ணுறது எல்லாருக்கும் கிடைக்குது. நேற்று பாபா சொன்னார் இல்லையா, ஆக்சுவலி எல்லோரும் பாபாட்ட ஆஸ்தி வாங்கிறதுக்கு க்யூவில் நிற்கணும் இல்லையா. அந்த மாதிரி டைம் பகவானே வந்துட்டார், இவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு அப்படின்னா அது க்யூ நிற்கணும். ஆனால் க்யூ நிற்கலை, க்யூ ஸ்டாப் ஆகிருக்கா, எங்கேயோ ஸ்டாப் ஆகிக்கிட்டாங்க யாரோ. யார் ஸ்டாப் ஆக்குனான்னு பார்த்தா யார் தெரியுது பாபா கண்ணுக்கு? என் குழந்தைங்க தான் ஸ்டாப் பண்ணிட்டான். நம்ம தான் ஒரு பக்கம் சேவை பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் வரணும்னு. பட் நம்முடைய பலவீனமே பாருங்கள் தடுத்துடுச்சு அதை. எப்படி பாருங்கள், வேலையே சொல்லுவாங்களே, வேலையே பயிர் மேய்ஞ்சத கதை தான். நம்ம இவ்வளோ சேவை பண்ணிவிட்டு ஸோ நம்முடைய பலவீனம் ஸ்டாப் பண்ணிடுச்சு. எந்த பலவீனம் சொன்னார் பாபா? ஒரே வேஸ்ட் எனர்ஜி. என்ன வேஸ்ட் எனர்ஜி? ஒரே கேள்வி தான், ஏன், என்ன, எப்படி, உள்ளுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பாருங்கள் இது ரொம்ப சூக்ஷ்மம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்போம், நம்மளை அறியாமல் பாருங்கள் உள்ளுக்குள்ளே கொஸ்டின்ஸ் ஓடிண்டே இருக்கும். நீங்கள் நல்லா நம்முடைய சப்கான்ஷியஸை, உள் உணர்வை நல்லா டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். எனக்குள்ளே எல்லாத்துக்கும் கேள்வி வரும், கேள்வி மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட கேள்வி வந்துட்டுருக்கும். இங்கே ஏன் ஃபேன் ஓடுது, இங்கே மட்டும் ஃபேன் ஓடுது, இது ஏன் எரியல,
இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் கூலாக இருக்குது, ஏன் நீங்கள் கூல் இல்லை, ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். அது நேச்சுரல். அது நம்ம தப்பு கூட சொல்ல, நம்ம வந்து யோசிச்சுலாம் கொண்டு வர்றதில்லை. மனசு வந்து அப்படி வந்து அவ்வளோ வந்து மனசு அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கு. அது பாட்டு கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும். இது எப்படி தான் ஸ்டாப் பண்ணுறது? இது எப்படி தான் ஸ்டாப் பண்ணுறது? இதில் ஒரு அமைதி இல்லாத தன்மை இருக்குது உள்ளுக்குள்ளே. நம்ம வெளியே கூட நம்ம சைலன்ஸாக உட்காந்துரும் யோகத்தில். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும், வேறு மாதிரி. இது டீப்பாக வந்து நமக்குள்ளே வந்து அந்த ஒரு சப்தம் இருந்துகிட்டே இருக்கும். உள் சப்தம் உள்ள ஒரே சவுண்டாக இருக்குது. ரொம்ப சவுண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? முடியாதுல்ல. அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அது பெரிய பொல்யூஷன், சவுண்டு பொல்யூஷன். அதுபோல் நம்ம ஆத்மாக்குள்ளே இப்போ அந்த ஒரு பொல்யூஷன் தான் அதிகமாக இருக்குது, வேஸ்ட் எனர்ஜி. என்னென்னா ஒரு கேள்விகள் எல்லாத்துக்கும். இவங்க எழுந்துக்கல, இவங்க ஏன் தூங்குறாங்க, இவங்க ஏன் சரியாக சாப்பிடல, இவங்க ஏன் அதிகம் சாப்பிட்றாங்க, இவங்க ஏன் சிரிக்கிறாங்க, இவங்க ஏன் முறைக்கிறாங்க, இப்படிப்பட்ட கேள்விகள். நமக்கு இதை நம்ம வாட்ச் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணால் நம்ம மனசு அப்படியே பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்க மாதிரி நல்லவங்க மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஓடிட்டுருக்கோம். நமக்குள்ளே ஓடுதா இல்லையா? பட் அது ராங்குனே பாபா தான் புரிய வைக்கிறாரு. நமக்கு இது வரைக்கும் அது ராங்குன்னு தெரியாது. நம்ம அதுதான் ஒரு இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? பாபா என்ன புரிய வைக்கிறாரு? அது உன்னோட இயற்கை இல்லை குழந்தை. எது உன்னோட இயற்கை? எது உன்னோட இயற்கை? சுய தர்மம், அமைதி தான். ஆத்மாவுடைய சுய தர்மம் அமைதி தான். உலகத்தில் கேள்வி கேட்கறது நல்லதுன்னு வாங்க, அது ஒரு டைப் ஆஃப் கேள்வி. ஒரு விஷயத்தை கொடுத்தா இது ஏன் என்னன்னு கேட்குது, அது வேறு விஷயம் இல்லையா? அது வந்து பார்த்தா ப்ரொடக்டிவாக பண்ணக்கூடிய விஷயம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணோம், அது வேஸ்ட்டா? இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது வேஸ்ட்டுன்னு சொன்னால் தப்பு. அது கூட புரிஞ்சுக்கணும். எங்கே கேள்வி கேட்கணுன்றது தேவைன்றது புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தர் பண்ணு சொல்கிறாங்கன்னா எப்படி பண்ணலான்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. போடலாம். ஸோ 5:45 ஆகிடுச்சு. டிராஃபிக் கண்ட்ரோல். இந்த டிராஃபிக்கில் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் ஒன்றா. ஸோ 3 minutes நம்ம என்ன பண்ணலாம்? கம்ப்ளீட் வேறு எந்த ஒரு சங்கல்பம் இல்லாமல் ஒன்லி பரதாமத்தில் நம்முடைய சுயஸ்திதியில் கம்ப்ளீட் ஆத்மா அது அழகாக அதோடைய ஒரிஜினல் இயற்கையான அமைதியில், ஒரு அழகான ஸ்வீட் அமைதியில் நம்ம ஆத்மா பரதாமத்தில் இருக்கிறோம். ஓகே. ஸோ அதனால் அந்த பியூரிட்டி ஸ்டேஜ் இல்லையா, பாபா வந்து நமக்குள்ளே அதை கொண்டு வரணுன்னு தான் இவ்வளோ முயற்சி பண்ண வச்சிட்ருக்கார். உள்ளுக்குள்ளே நேற்று பாபா சொன்னது அதுதான். க்யூ உங்களுக்குள்ளே அவ்வளோ அந்த க்யூ ஏன் என்ன எதுக்குன்ற அந்த ஒரே கேள்விகளுடைய க்யூவில் நீங்கள் மூழ்கிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்த க்யூவில் மூழ்குறதுனால அந்த க்யூ ஸ்டாப் ஆகிடுச்சுட்டார் பாபா. மீன்ஸ் பாபாவுடைய பிரத்யக்ஷதா நம் மூலமாக பாபாவுடைய வெளிப்பாடு ஏற்படணும். நம்மளை பார்த்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும், நம்முடைய வைப்ரேஷன் பல பேருக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ பகவானை அடைஞ்சவங்க கிட்டேருந்து பல பேருக்கு ஆஸ்தி கிடைக்கணும், பாபாவுடைய ஆஸ்தி நம் மூலமாக. சன் ஷோஸ் ஃபாதர்னார். பட் அது ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்க ஒன்றத்தில். உங்களுடைய வேஸ்ட் எனர்ஜி அந்த ஹையஸ்ட் எனர்ஜியை மறைக்குது பாருங்கள். சூரியனே நம்ம மறைச்சிட்டோம். நம்முடைய வீணான எண்ணங்கள் சொல்லுவாங்களே, இப்போ ஓசோன் லேயரே வந்து ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு. அதுபோல் பரமாத்மா பிரத்யக்ஷதாவுக்கு நம்முடைய இந்த வீணான எனர்ஜி உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த விஸ்தாரமான விஷயம் ஏன் என்ன எப்படின்ற ஏகப்பட்ட இந்த விஸ்தாரமான அந்த வீணான எனர்ஜி நம்மளை வந்து நம்முடைய உயர்ந்த சக்தியை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ அதை நம்ம சரி பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அது சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு எதை பற்றியாவது நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு சப்போஸ் எதாவது தோணுது, நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் தான் முக்கியம். நம்மளுக்கு அந்த ஒரு கவனம் இல்லாமல் தான் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ ஏதாவது பற்றி யோசனை வருதுன்னா நமக்குள்ளே ஒன்று வரணும், நோ, ஃபுல் ஸ்டாப். இந்த ஒரு ஃபார்முலா நான் அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. இதை பற்றி நான் மற்றோட பேசும்போது ஏனே தெரியலன்னு சொல்லும் போது எனக்குள்ளே வரணும், நான் ஏன் இப்படி கிடைக்கணும், ஃபுல் ஸ்டாப். ஒன்லி புள்ளி. எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஆன்சர் அதுலேயே இருக்குது, கேள்விக்குறியிலே இருக்குது.
அவர் கஷ்டப்பட்டு கேள்விக்குறி போட்டால் அதுக்கு என்ன ஆன்சரு? புள்ளி தான் ஆன்சர். கீழே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஓகே ஒன்லி. அங்கே வந்து புள்ளி வைக்கிறதுனா குட் விஷஸ் கொடுத்துடணும். எல்லாமே நல்லதுக்கு தான், எல்லாம் சரியாயிடும், பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி அதுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அங்கே புள்ளி வச்சிடணும். எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நன்மைக்கு தான், பாபா நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ பாபா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதே ஒரு பெரிய பாசிட்டிவ். நம்ம மனசுக்கும் நம்ம அந்த சத்தியத்தை நான் புரிய வச்சுக்கிறோம், எல்லாமே நன்மைக்கு தான், எதுவும் தப்பு இல்லை, ஓகே, ஃபுல் ஸ்டாப். ஸோ புள்ளின்றது தான் ஆன்சர். அது எப்படியா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அந்த சாரத்தில் வரணும். அந்த சாரத்தில் வந்தால் தான் நம்ம சுயத்தை உணர முடியும். இந்த சைலன்ஸில் வருவோம். சைலன்ஸில் வந்தால் தான் நான் என்னுடைய உண்மையான இந்த உயர்ந்த சிரேஷ்ட சக்தி, ஆத்ம சக்தி நான் உணர முடியும். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். டெய்லி லைஃப்பில் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வருது இல்லையா? பாருங்கள், இதில் ரொம்ப ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகிடும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மற்றவங்களை கேள்வி கேட்போம், பார்ப்போம், சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் ஸ்டாப் ஆகிடும். இதில் ரொம்ப ஹீல் ஆகும். நம்முடைய உறவுகளில், நம்முடைய விதிமுறைகள்லாம் ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும். இதனால் நான் அமைதி தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். அல்டிமேட்டாக அமைதின்றது வந்து இல்லை, சப்போஸ் நம்ம பாருங்கள், சம்டைம்ஸ் நம்ம வெளியே கூட பேச மாட்டோம், பயந்துட்டு இவங்க பேசினா வம்புப்பா. இப்போலாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. அண்டு சென்சிட்டிவாக தானே சொல்லலாம், நம்முடைய சக்தியும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்படி ஒன்று கூட வச்சுக்கலாம் பாசிட்டிவாக. ஏன்னா நம்ம சில விஷயம் சொல்ல மாட்டோம், ஆனால் மனசில் நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. அந்த மனசில் பிடிக்காமல் இருக்கிறது கூட சில பேருக்கு அஃபெக்ட் ஆகுதே இல்லையா? யார் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்ம வாயில் கூட சொல்ல மாட்டோம், சொன்னால் எதுக்கு வம்புப்பா, சண்டை வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுதுன்னு. நம்ம மனசில் நினச்சாலே அங்கே போய் சேர்ந்துடுது. நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஐயோ நான் ஒன்றும் சொல்லவே இல்லையேன்னா இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் நமக்குள்ளே ஒரு ஏதோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இல்லையா, அந்த மாதிரி ஃபீலிங் வந்து அந்த சோலுக்கு நல்லா டைரெக்டாக பாஞ்சிருக்கும். அந்த சோல் அங்கே ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னே புரியாது, ஏன் நம்ம ஒன்றும் சொல்லலையே, ஆக்சுவலி நம்ம சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம். ஆனால் உணர்வில் போய் பாபா சொல்கிறா இல்லையா, ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் எனர்ஜி விருத்தி, திருஷ்டி. ஃபஸ்ட்டு விருத்தி தான், நம்முடைய உள் உணர்வு தான் ஒருத்தரை போய் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகுமா. வாயில் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா சவுண்ட் எனர்ஜி கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வரும் இல்லையா? அதுவே ஃபாஸ்ட்டு தான் இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற சங்கல்பம் சவுண்டு எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை? அதை விட ஃபாஸ்டஸ்ட் எனர்ஜி எதுன்னா நம்முடைய உள் உணர்வு, நம்முடைய இன்னர் ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிடும். இது 100% சத்தியம், ப்ரூஃப். இது நீங்கள் எதுவும் பேசவே வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் நினைக்க கூட வேண்டாம். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு ரியாக்ட் ஆகிடும். இப்படி ஆகுதா? இப்போலாம் நம்ம கொஞ்சம் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, யோகி ஆகிட்டோம், நம்மளது எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் பவர்ஃபுல் தான், இது மாதிரி விஷயமா பவர்ஃபுல் தான், உண்மை இது. அப்போ நம்ம ரொம்ப செக் பண்ணோன்னா, இப்போ அதே நம்ம பாசிட்டிவாக கூட யூஸ் பண்ணலாம்ல. ஒரு கத்தி தான், அது எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதை உயிர் காப்பாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணி அந்த கத்தியை வச்சு உயிரை கூட எடுக்கலாம். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், அதை எப்படி வேணால் பயன்படுத்த முடியும். அதே போல் நம்முடைய பவர், நம்முடைய செல்ஃப் பவரும் அது மாதிரி தான். இதில் மெயின் பவர் வந்து விருத்தி. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், யாரு கூட இருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம எங்கே பழகிட்டுருக்கோம், இங்கே என்னுடைய விருத்தி பாருங்கள் நல்லா தான் இருக்கணும். அதுதான் பாபா வந்து நம்ம ரொம்ப மேலோட்டமாக சொல்லிடுவோம் சுபாவனா சுபகாமனான்னு. பட் இட்ஸ் வெரி டீப் சப்ஜெக்ட், இட்ஸ் வெரி டீப் ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். அது மேலோட்டமாக நம்ம இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், ஆல்மோஸ்ட் ஓகே மேலே இல்லையா? மேலோட்டமாக பார்க்கும்போது எக்ஸ்டர்னலி நம்மளுடைய பிஹேவியர் மாறி போச்சு, இட்ஸ் குட், அது கூட வேணும் இல்லை? பட் இன்டர்னலாக வந்து ரொம்ப மாற்ற வேண்டியது இருக்குது. அதுதான் ரொம்ப டீப் ரூட், பெரிய ரூட்டாக இருக்குது, அதுதான். ஸோ அதில் தான் நம்ம இப்போ செக் பண்ணணும் இல்லையா? ஒரு விஷயம் செய்கிறோம்,
இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பாபா சேவையை கூட பண்ணலாம், இல்லை வீட்டில் கூட சமைக்கிறோம் அப்படின்னா விருத்தி எப்படி இருக்குது, என்னுடைய உள் உணர்வு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். அந்த உள் உணர்வில் வந்து ஏதோ ஒரு பெயின், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு இயலாமை, முடியாமை இருக்கும் தானே. உடம்பு முடியல, அது முடியல, இது முடியல, டைட்டாக இருக்குது, டைமே இல்லை, தூக்கம் இல்லை. ஸோ அந்த ஒரு எனர்ஜி பார்த்திங்கன்னா அதுதான் போய் சேரும் சமையலில். நீங்கள் வெளியே பாபா வாணி கேட்கலாம், பாபா பாட்டு போட்டு கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் நம்ம வெளியே. பட் என்னோட உள் உணர்வில் ஏதோ ரீசன், அது ஃபிசிக்கல் பாடி பெயினாக இருக்கலாம், டைம் கம்மியாக இருக்கலாம், இல்லை முயற்சி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏதோ விஷயத்தில் நான் வந்து முயற்சி தான் பண்ண முடியல, நான் கிளாஸ் கேட்க முடியல, சேவை பண்ண முடியல, அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட். மொத்தத்தில் டிஸ்கம்ஃபர்ட் தான் மேட்றது. நான் எதுக்காக டிஸ்கம்ஃபர்ட் ஆனாலாம் விஷயம் கிடையாது. பாபா வீட்டுக்கு வர முடியல, ஓகே, வர முடியலன்றது ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து ஃபீல் பண்ண, வர முடியலன்னு நான் ஃபீல் பண்ணுறது பாசிட்டிவ் தான். பட் அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய உணர்வு வந்து தப்பு தான். அது இல்லையா, அந்த கவனம் இருக்கணும், நான் வரணும் போகணுன்னு. பட் அதனால் ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ராங்கு தான். ஸோ நீங்கள் அந்த எனர்ஜியில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், வீட்டில் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணுறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, சமைக்கிறீங்க, சமையலில் டைரெக்டாகவே அதுவே இன்ஜெக்ட் ஆகிடும், டைரக்டு போய் சேர்ந்துடும். இப்போ சாப்பிட்றவங்களுக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் தான் போய் சேரும். ஸோ ரொம்ப இதை வாட்ச் பண்ணணும். நான் எது செஞ்சாலுமே, இப்போ நான் வந்து ஒருத்தர் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு மாத்திரை கொடுக்கணும், சாப்பிட வைக்கணும், அவங்கள பண்ணணும், அவங்களை கவனிக்கணும்னா, பட் எந்த ஒரு ஃபீல் என்னுடைய வெளியே பண்ணிகிட்ருக்க உள் உணர்வில் எனக்கு டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, எத்தனை காலம் இப்படியே ஓட்டுறது. ஸோ அந்த உள் உணர்வில் அந்த ஃபீல் வருது இல்லையா, அதுதான் எனர்ஜி. அந்த ஆத்மாவுக்கு அது வந்து திருப்தி இல்லாமல் போய் சேரும். நம்ம வந்து நல்லா கவனிச்சிருப்போம், அவ்வளோ ஊந்து செலிப்ரேஷன் பண்ணால் கூட அந்த சோல் அதில் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போய் அந்த சேர்ந்துருச்சு அவங்ககிட்ட. இப்போ நான் வந்து டைரெக்டாக ஒருத்தர் திட்டினா எப்படி இருக்கும், உங்களை பார்க்கறதே எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பண்ணுறதா எனக்கு வேலையா, டைரெக்டாக ஒருத்தரை பேசுனா எப்படி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அதை விட ரொம்ப சட்டிலாக ஆழமாக நம்மளோட உள்ளுணர்வு வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அவங்களாலே சொல்ல தெரியாது, அந்த ஆத்மாவுக்கு சொல்ல தெரியாது நீ திட்டேன்னு. ஆனால் அந்த எனர்ஜியை மட்டும் அந்த ஆத்மா எடுத்துக்கும். புரியுதுங்களா? டைரெக்டாக திட்டினா சொல்லுவாங்க நீ திட்ட, அதனால் நம்மகிட்ட சண்டை போடுவாங்க, கோச்சிப்பாங்க, அவங்களும் அப்படி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுவும் தெரியாமல் பட் நம்ம எனர்ஜி மட்டும் போயிட்டுருக்கோம் நெகட்டிவாக. மீன்ஸ் அது மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக போகும்போது அந்த ஆத்மாவுக்கும் அதை சொல்ல தெரியாமல் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அதுவும் மொத்தத்தில் ராங் ரியாக்ஷன் தான் வரும். இப்படி தான் இப்போ எல்லாமே சுழண்டுட்டுருக்கு, உலகமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா மனக்கசப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, மன வருத்தம், பெயின், இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ உலகத்தில் இது இருக்குது, அதிகமாகவே இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளிப்படையாக உள்முகமாக. பட் பாபா குழந்தைங்க இதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். அதுவும் நம்ம இந்த குரூப் முயற்சி பண்ணோன்னு பாபாட்ட வந்திருக்கோம்ல, நினச்சி பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்றது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தர் பின்னாடியும் எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இந்த டைம் வந்து இங்கே உட்காரணுன்னா, எவ்வளோ ஏற்பாடுகள் ஃபிசிக்கலி, மென்டலி, இல்லையா? எவ்வளோ விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் கன்வின்ஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவ்வளோலாம் நான் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இது எல்லாத்துக்கு மேலே பாபாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் உட்கார வச்சுருக்கு இல்லையா? அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை அல்டிமேட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுச்சு. ஓகே, சார் இவ்வளோ வரேன்னா அப்போ எனக்குள்ளே அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல மாறணும்னு. ஸோ நம்ம இப்போ என்ன மாறணும்? வெளியே பார்த்தா எல்லாருமே ஏஞ்சல்ஸாக தான் உட்காண்ட்ருக்கோம். பட் இப்போது சம்பூர்ண ஆகணும். அதான் பாபா சொல்லி சம்பூர்ண பியூரிட்டி. ஸோ இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம என்ன முயற்சி பண்ணணுமோ இட்ஸ் குட்டு தான், அது தப்பு சொல்ல முடியாது. சரியாக முயற்சி பண்ணலை, ரொம்ப கவனக்குறைவாக வந்துட்டேன், ரொம்ப நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஓகே தான். எல்லாமே ஆஸ் பர் ட்ராமா பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இது வரைக்கும் நம்ம என்ன முயற்சி பண்ணோமோ அதெல்லாமே கரெக்ட். ட்ராமா படி, என்னுடைய கர்ம கணக்கு படி எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து இதில் கொஞ்சம் தீவிரமாக அட்டென்ஷன் கொடுக்கணும். இந்த பட்டியில் டெஃபினட்டாக நம்மளுக்கு பாபா ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு டைமும் பாபா வந்து நம்மளை அடுத்த லெவலில் கூட்டு போயிட்டே இருக்க. நமக்கு தெரியாது நம்ம எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிருக்கோன்னு. நல்லாவே ப்ராக்ரஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு சோலுமே, பிளஸ்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன முயற்சி பண்ணோன்னா, இப்போ இதுதான் நம்முடைய உள் உணர்வில் பியூரிட்டி.
நல்லா அது டபுள் அண்டர்லைன் பண்ணணும் இல்லையா? நம்ம கண்களில் பார்க்குறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமா? சேலஞ்ச் பண்ணணும். எடுத்துக்க முடியுமா என்னால்? என் கண்களில் பார்க்குறது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நான் ரோட்டில் போகும்போது ஒருத்தர் அப்படி முடியாமல் வந்து என்னை இடிக்கிறாங்க வண்டியில், உடனே ஜிவ்வுன்னு ஏறுது இல்லை, கண்ணு தெரியலையா அவனுக்குன்னு நம்மளுக்கு வருது. அட்லீஸ்ட் வாயில் சொல்லணுன்னா கூட கண்ணு தெரியாமல் எப்படி வண்டி ஓட்டுறான் பாருன்னு வருது இல்லை. இது நேச்சுரலான ஒரு விஷயம், சீன் தான். பட் பாபா குழந்தைக்கு அதை தாண்டி இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? உலகத்தில் கேஷுவல் யூஷுவல் நம்மளாம் இங்கே அன்யூஷுவலாக தான் இருப்போம். நம்மளுடைய ப்ராசஸ், மைண்ட் ப்ராசஸ். மற்றவங்க நம்ம கேஷுவல், நம்ம யூஸ்வலாக இருக்க முடியாது. நம்மளது பேகத்து, அது ஹத்தில், அது கரெக்டு. நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது அந்த ஆத்மா மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஃபிசிக்கலாக ஹேண்டிகேப்டாக இருந்து எம்எல் வந்து விழுந்தா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? ஹேண்டிகேப்டாக இருக்கேன், கண்ணு தெரியாதவங்க என்னை இடிச்சிட்டாங்க, நான் திட்டுவேனா? நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? கண்ணு தெரியல, பாவம்ப்பா இல்லையா, அவங்க ஹேண்டிகேப்ட் பாவம், அதனால் வந்து என்னை இடிச்சிட்டாங்க, அப்படி தானே வருது மனசில். இது வந்து நம்ம கிளாஸ் கூட ஈஸியாக எடுத்துடுறோம். பட் ப்ராக்டிக்கலி இது பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். வெளியே சொல்லலாம், நம்ம 4 பேர் கிளாஸ் எடுக்கலாம், நீங்களும் 4 பேருக்கு சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக இதை வந்து இதான் சத்தியம். பட் அதை ஏற்று நடக்கணும்ல, ப்ராக்டிக்கலாக தான் பெரிய விஷயம். அது மாதிரி இப்போ மானசீகமாக எல்லாருமே முடியாமல் தான் இருக்காங்க, ஹேண்டிகேப்டு தான் இல்லையா? அவங்க அதனால் என்னென்னமோ செய்கிறாங்க, தப்பு தப்பாக செய்கிறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே ராங்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அவங்க மேலே பாபா சொல்ல பேகத், பாபா அப்படி தானே பார்க்குறாரு. ஒரு குழந்தை வந்து ஒருத்தர் இடிக்குதுன்னா பாபா எப்படி பார்ப்பார்? டாப் வியூவிலேருந்து, இந்த குழந்தை எவ்வளோ இயலாமல் இருக்குது, அதுக்கு ஏதோ மனசில் முடியல, மனக்குழப்பமாக இருக்குது, அது ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்குது, அப்படி தானே பாபா பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு பேகத் திருஷ்டி, அதான் பாபா தூராந்தேஷி பார்வைன்றார். அந்த ஞானபூர்வமான பார்வை. ஸோ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி, ஒவ்வொரு மிஸ்டேக் பின்னாடி, ஒவ்வொரு ராங்குக்கு பின்னாடியும் ஒரு சத்தியம் உள்ளடங்கியிருக்கு. ஏன்னா சத்தியம் இயலாமை, அந்த ஆத்மா முடியாமல் இருக்குது, அந்த ஆத்மா மேலே கருணை தான் வரணுன்றார் பாபா. இது பெரிய டாஸ்க்கு தானே, இது பெரிய டாஸ்க்கு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? நம்ம கருணை தான் படணும் அவங்க மேலே. எல்லைக்கு அப்பாற்பட்ட கருணை இருக்கணும் எல்லார் மேலேயுமே. ஒருத்தர் மிஸ்டேக்காக பேசுகிறாங்க, இல்லை எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க, கோபமாக பேசுகிறாங்கன்னா நம்ம கருணை வரணும். இந்த ஆத்மா எவ்வளோ வீக்காக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஆனால் நீ பண்ணுறது ரைட்டுன்னு சொல்கிறது இல்லை. நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் தான் அந்த ஆத்மாவை நம்ம சரியான பாதைக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு புரிஞ்சிக்கணும், அந்த ஆத்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அந்த சோல் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த சோலுடைய மனநிலை வீக்காக இருக்குது. ஸோ ஒன்று, நான் வந்து என்கிட்டேருந்து அந்த குட் விஷஸ் வரணும், இந்த ஆத்மா சரியாயிடணுன்ற குட் விஷஸ் வரணும். இன்னொன்று, பாபா கிட்ட கனெக்ட், பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த செகண்ட் பாபாவுடைய ரேஸ், பாபாவுடைய எனர்ஜி, பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம பாபா நினச்சாலே பாபா தானாக பண்ணிவிடுவார். ஏன்னா நம் மூலமாக தான் பாபாவுடைய எனர்ஜி அந்த சோலுக்கு போகும். நம்ம தான் வந்து மீடியம். குழந்தைங்க மூலமாகத்தான், பிரம்மா மூலமாக தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. அது மாதிரி பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் மூலமாக தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. நம்மளாம் பிரம்மாவுடைய புஜங்கள் இல்லையா? இப்போ ஒவ்வொரு சோலுக்குமே நம்ம தான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும். அவங்க பிகே நான் பிகே தாண்டி நம்ம எதிர்க்க பார்ப்போம். சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளே திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. பட் நமக்கு வந்து நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நமக்கு அவன் மேலே கருணை வரணும் இல்லையா? அந்த சோலுக்கும் நல்ல புத்தி வரணும், அந்த சோலும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். பாபா நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் சரி பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். அது எப்போ நம்மளுக்கு தில்சே வரோன்னா, நமக்கு இந்த புரிதல் இருக்கணும், அந்த ஆத்மா இயலாமல் அப்படி பண்ணிகிட்ருக்கு, அவங்க முடியல, ஃபிசிக்கலாக முடியலன்னா புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஸோ மானசீகமாக மனதளவில் அந்த ஆத்மா வந்து ஹேண்டிகேப்டு தான். இப்போ எல்லாருமே மானசீகமாக எல்லாருக்கும் முடியல, ஏதோ விதத்தில் அந்த ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு நமக்குள்ளேருந்து குட் விஷஸ், அந்த விருத்தி. இதையே இந்த பாயிண்ட் வருதுன்னா, நம்ம விருத்தியிலேருந்து என்ன வரணும்னா ஒன்லி குட் விஷஸ், அதான் அதோடைய எனர்ஜியாக.
ஏன் என்னன்னு அதை டீப்பாக போகாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, நமக்கு தெரியுது ஏன் என்னன்னு வருதுன்னா வந்தால் கூட உடனே ஃபுல் ஸ்டாப். கேள்விகள் வரும், ஓகே குட், சரியாயிடும், ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டே இருக்கணும். பட் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன, அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு குட் விஷஸ், எல்லாம் சரியாயிடும், பாபா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நபர்கிட்டையும் நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது பெரிய விஷயம். நம்ம இதை பற்றி இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் இதை ஆரம்பிக்கிறோம், இந்த ப்ராக்டிஸ். நம்ம டெய்லியே நம்ம இதை பற்றி நம்ம வந்து நம்மளுடைய அனுபவம் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஃபஸ்ட்டு, நீங்கள் ரோட்டில் மூவ் பண்ணுறவங்க, உங்கள் சம்மந்தம் தொடர்பில் வரவங்ககிட்ட முடிந்த அளவுக்கு உள்ளார்ந்து குட் விஷஸ் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். அவங்கள அந்த XYZ அவங்க எதிர்க்க இருக்கவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த உலகத்தை எல்லாருமே அதை வெளியே சொல்லக்கூடாது. இதை போயிட்டு இதை வம்பு, நீங்களாம் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கப்பா, உங்கள் மனநிலையே பாதிக்கப்பட்டதெல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படி இருந்தால் கூட ஏன்னா ஒத்துப்பாங்களா ஃபஸ்ட்டு? அதான் உண்மை, நம்மளும் பாதிக்கப்பட்டதாக இருந்த பாபா நம்மளை இப்போ ஹீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெளியே போய் யாரும் நம்ம வீக்கான ஆத்மா, நீ சரியில்லைலாம் சொல்லக்கூடாது. இதை போய் யாருக்குமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா அதானே உண்மை. கோவம் வருதுன்னா பலவீனம், கத்துறாங்கன்னா பலவீனம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இது நமக்கு இருந்தாலும் நமக்கும் பலவீனம் தான் அது. ஸோ கோவப்படுறது வந்து அவங்களுடைய பவர் கிடையாது, கத்துறது பவர் கிடையாது, பவர்லெஸ் ஸ்டேஜ், சக்தி இல்லாத நிலை அது. ஸோ அதை நம்ம புரிஞ்சு, அவங்களுக்கும் தெரியும், பட் நம்ம சொன்னால் கோவம் வந்துடும், சொல்லக்கூடாது, வெளியே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ புரிந்து நான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, எதுவுமே நீங்கள் வாயில் சொல்லவே கூடாது. இந்த ப்ராக்டிஸ் எல்லாம், நான் உனக்கு குட் விஷஸ் கொடுக்குறேன், நீ சரியாயிடுவே, நான் உனக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க சரியாயிடுவேன்னா நீ எனக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளான்னு நினைப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் அவங்களுக்கு புரியாது இல்லை. ஸோ நம்மளை பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு, பாபா நிமித்தமாக வச்சுருக்காரு, அது புரியும், ஒரு நாளைக்கு புரியும். எப்போ புரியும்? எப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிடுறோமோ, எப்போ நம்ம இந்த உயர்ந்த நிலை. இப்போ தாதிங்க சொன்னால் இல்லை, தாதிங்க பார்த்தாலே சொல்லக்கூட வேணாம் நான் ப்ளஸ் பண்ணுறேன்னு, தாதியை பார்த்தாலே நம்ம ஃபீல் ஆகுது, பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது, ஃபீல் ஆகுதா இல்லையா? தாதிங்க சொல்கிறாங்க நான் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்றாங்களா? நான் திருஷ்டி கொடுக்குறேன் வாங்கன்னு, தாதி பார்த்தாலே திருஷ்டி பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது தானாகவே எல்லாருக்கும் புரியும். ஸோ இப்போ போயிட்டு நான் அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறேன், குட் விஷஸ் கொடுக்குறேன்னா அது அவங்களுக்கு கிண்டலாமல் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியும் ஃபீல் ஆகும், என்ன இவங்க போய் நம்மளுக்கு கொடுக்குறதுன்ற மாதிரி. அதனால் இது எதுவுமே வெளியே பேசுகிற விஷயமோ டிஸ்கஸ் பண்ணுற விஷயமோ கிடையாது, நமக்குள்ளே பேசிக்கிறோம் இது. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆரம்பத்தில் 14 இயர்ஸ் தபஸ்யா பண்ணாங்க இல்லையா யஜ்யத்தில், இந்த செல்ஃப் மேலே, செல்ஃப் வேல்யூஸ் மேலே தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுதான் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் தான் உலக சேவைக்கு நிமித்தமே ஆனாங்க. ஸோ இப்போ நம்மளும் நம்ம செல்ஃப் மேல், நம்முடைய மனசு, நம்முடைய உள் உணர்வு, நம்முடைய சங்கல்பம், நம்ம இதில் தான் நம்ம இப்போ கவனம் கொடுக்கணும். ஸோ என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்? இன்னும் இந்த டாபிக் ஆரம்பிக்கல ஆக்சுவலி. இதுதான் சம்பூர்ண பவித்திரத்தால் இதுதான் மெயினாக இருக்குது. ஸோ நேற்று பாபா சொன்னது அதுதான், நம்ம அது அந்த டாபிக் எடுத்தோம், கரெக்டாக அது வந்துச்சு அந்த டாபிக். இந்த வாட்டி நம்மளுடைய ப்ராக்டிஸே என்னவாக இருக்கும்? சம்பூர்ண பவித்திரத்தா, அதுக்கு மெயின் வந்து விருத்தி. ஸோ என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா ஃபுல் டேயில் இன்னொரு வாட்டி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி எந்த விஷயம் வந்தாலும், எந்த நபர் வந்தாலும் ஒரே ஒரு தாட்டு தான், உள்ளேருந்து அவங்க மேலே நம்மளுக்கு கம்ப்ளீட் உள்ளேருந்து குட் விஷஸ், குட் ஃபீலிங் வரணும். இதுதான் ப்ராக்டிஸ். யாரை பார்த்தாலும், எந்த விஷயம் முன்னாடி வந்தாலும், எதை கேட்டாலும் ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வரக்கூடியது அந்த சுபபாவனை, சுப ஆசை, எல்லாத்தையும் பாசிட்டிவாக உள்ளார்ந்து பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணோம், புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் நன்மைக்கே. ட்ராமா பர்ஃபெக்டாக இருக்குது, இது கல்யாணக்காரி ட்ராமா, எல்லாம் நன்மைக்கு. அடுத்த ஸ்டேஜ் பாபா நீங்கள் பார்த்துக்கங்க, நான் பாபாகிட்ட ஒப்படைக்கிறேன், அந்த விஷயத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். எதுவுமே நம்ம செய்ய முடியாது, எல்லாமே அவர் கையில் ஒப்படைச்சிட்டோன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். பிகிடிக்கோ பனானி வாலா. சப்போஸ் அவர் கெட்டே போயிருக்கு, சரியே இல்லைன்னா கூட பாபா சரி பண்ணுவார். அதான் அவருக்கு அந்த மகிமை. அந்த மகிமை ஞாபகம் வச்சுக்கணும். பிகிடிக்கோ பனானே வாலா பாபா நீங்கள் தான் இல்லையா? சீர்கெட்டதை சீர் செய்யக்கூடியவர், கெட்டதை நல்லதாக்கக்கூடியவர்.
இல்லையா? இப்போ பசங்களே இருக்கிறாங்கன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, நம்ம ஹேண்ட்ஸ்அப் பண்ணிட்டோமா இல்லை பாபா நீங்கள் பார்த்துங்க இன்னும் டீப்பாக சொல்லணும் பாபாகிட்ட, பாபா நீங்கள் தான் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவர், நீங்கள் பார்த்துக்குங்க, ஜஸ்ட் ஐ எம் எ ட்ரஸ்டின்னு புத்தி மூலமாக கம்ப்ளீட் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். நீங்கள் பார்த்துக்கங்க சொல்லிவிட்டு எல்லாம் சரியாயிடும்னு 100% நிச்சய புத்தியோடு நான் குட் விஷஸ் கொடுக்குறேன். அந்த விஷயத்துக்கு சரியாயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியாயிடுவாங்களான்னு நினச்சா என்ன டவுட் வந்தாலே ஃபெயிலியர் தான். அவுட், டவுட் வரக்கூடாது. 100% பாபா சரி பண்ணிடுவார், சரி ஆகிடுவாங்கன்னு. அதுதான் குட் விஷஸ், அதுதான் உண்மையான உள்ளேருந்து வரக்கூடிய குட் விஷஸ். அது மாதிரி யார் எப்படி இருந்தாலும் அவங்க ராங் பண்ணாலும் கத்துனாலும் திட்டினாலும் நம்மளே பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, நம்மளே பாதிப்பாங்க, அவங்க நம்மளே அஃபெக்ட் பண்ணுவாங்க. உள்ளேருந்து அந்த ஆத்மாக்கு மேலே பாபா நீங்கள் பார்த்துக்கங்க, இந்த ஆத்மா சரியாயிடணும், அப்படி உள்ளேருந்து ஒரு குட் விஷஸ். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம பேசாமல் போயிட முடியாது. பாபா பார்த்துப்பாங்கன்னு சம்டைம்ஸ் நம்ம சில விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அதுக்கும் கோச்சிப்பாங்க, எவ்வளோ திமிரு பாரு அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம், அவங்க கண்ணுக்கு நம்மளை பார்த்தா திமிரு மாதிரி தெரியும், வருதா இல்லை பேர் இது மாதிரிலாம். ஸோ அதுவும் கிடையாது. அப்போ அதுலேயும் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா, நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு கோச்சிக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் இதுக்கு திருப்தியே இல்லைன்னு நினைக்க முடியாது. ஓகே, இது கூட இந்த ஆத்மாவுக்கு அஃபெக்ட் ஆகுதுல்ல, ஓகே நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலாம். ஏதோ ஒரு வார்த்தை அங்கே என்ன சொன்னால் சரியாகும்னு நமக்கு தெரியும். ஸோ பாபாட்ட சொல்லிவிட்டு நான் அதுக்கு குட் விஷஸ். ஸோ நம்ம இதை ஒண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எவ்வளோ அழகான மாற்றம் வரும்னு பார்க்கலாம். இது ரியலி ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு தான் இது. மற்றவங்க சொல்கிறது ரொம்பவே ஈஸி, எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த ஆன்சர் இதெல்லாம் புதுசாக நம்ம இப்போ கேட்கல. நீங்கள் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் நீங்களும் அழகாக சொல்லிடுவீங்க இப்படி பண்ணுங்கன்னு. பட் நம்ம செல்ஃப் பண்ணணும், செல்ஃப் செக்கிங் தான். என்னுடைய உள் உணர்விலிருந்து எல்லார் மேலுமே குட் விஷஸ். ஒருத்தரை பார்த்தா நம்ம சப்போஸ் நம்ம நெகட்டிவாக தோணும், அவங்க பண்ணுறதுலாம் என்ன சரியே இல்லை, இவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு உடனே மாற்றணும். ஓகே அந்த ஆத்மா சரியாயிடும், எல்லாம் சரியாயிடுவாங்க பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. உடனே அப்படி நெகட்டிவாக தோணாலும் பரவாயில்ல, அதை டீப்பாக கொண்டு போவேன் நான். அதை உடனே ஃபுல் ஸ்டாப், எல்லாம் சரியாயிடும் அவங்க சரியாயிடும் பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ வெறும் சரியாயிடும்னு சொன்னால் அதில் கம்ப்ளீஷன் வராது, நமக்கே நம்பிக்கை வராது எப்படி சரியாயிடுவாங்கன்னு. பாபாட்ட ஒப்படைக்கிறோம் இல்லையா, ஓகே பாபா வில் டேக் கேர், பாபா பார்த்துப்பார், பாபா நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பாபா கையில் நம்ம ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி கொடுக்கணும். பாபாட்ட நம்ம லிங்க் பண்ண வச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு சோலும். அது குழந்தையாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை யாரோனா இருக்கலாம். பாபாட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிச்சயந்தான் ஒன்லி கிவிங் குட் விஷஸ். ஸோ என்னுடைய உள் உணர்வில் நான் எப்பவுமே கிளியராக இருக்கணும். வந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உடனே இன்றைக்கே மாறிடும் அப்படி கிடையாது. சப்போஸ் வேஸ்ட்டு வரும், நெகட்டிவ் வந்தாலும் உடனே அதை சேஞ்ச் பண்ண தெரியணும். அந்த ஒரு கவனம் இருக்கணும். நான் வேஸ்ட்டுக்குள்ளே போகிறேன்ற கவனம் உடனே அந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். ஓகேவா இது? ஸோ நம்ம இப்போ இதை பற்றி பாபா கிட்ட பேசுவோம். முக்கியமான ஒரு செஷன் இது, 10 நிமிஷம். இப்போ நம்ம பாபா கிட்ட நல்லா டீப்பாக இதை பற்றி பேசலாம். பாபா நான் இப்படி தான் இருக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனசார பாபா கிட்ட உங்கள் உள் உணர்வை முன்வைங்க. இந்த உள் உணர்வு எல்லாருக்கும் புரியுது இல்லை? மேலோட்டமான தாட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக மாற்றிடுவோம், அது முக்கியம் இல்லை. நம்முடைய அந்த ஒரு டீப் ஆட்டிடியூட், ஒரு விஷயத்தை பார்த்தா தானா உள்ள இருந்து ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். ஒருத்தர் பார்த்தா தானா உள்ள ஹாப்பினஸ் வரும், ஒருத்தர் பார்த்தா தானா பயம் வரும், தானா வெறுப்பு வரும், உள்ள இருந்து அப்படியே கிரியேட் ஆகும். அது சோ மெனி அந்த ஒரு என்ன சொல்ற இம்ப்ரெஷன்ஸினுடைய தாக்கம் அது. ஸோ ஓகே என்ன வேணா இருக்கலாம். இப்போ நான் வச்சுருக்க ஒரே முடிவு எப்படிப்பட்ட உள்ளுணர்வு யாரை பற்றி வந்தாலும் நான் அதை ரொம்ப சுபமாக மாற்றணும், பாசிட்டிவாக மாற்றணும். பேகத் அது அட்டாச்மெண்ட் வந்தாலும் அவங்கள பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வரும், அதுவும் கூடாது. அந்த தேகத்தினுடைய அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எனக்குள்ளே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை நான் மாற்றணும். ஓகே இது அந்த ஆத்மா கான்ஷியஸில் அதையும் சேஞ்ச் பண்ணணும். வெறுப்பு வந்தாலும் ஆத்மா கான்ஷியஸில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாபாட்ட பேசுங்க. இன்றைக்கி ஃபுல் டே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பாபா முன்னாடி நீங்கள் ஒரு சங்கல்பம், ஒரு பிளான் பண்ணுங்கள்.
சின்ன விஷயமா இருக்கலாம் ப்ராக்டிஸ். ஸோ இந்த எதுவுமே இந்த கிளாஸ் புரியலன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயத்து மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சின்ன விஷயத்தை எடுத்துங்க ப்ராக்டிஸ்க்கு. நான் இதை மட்டும் இன்றைக்கி ஃபுல் டே பண்ணுறேன். சில குரூப்பாக சேர்ந்து அப்படியே வத்தனத்தில் பாபா முன்னாடி இருக்கிறோம். பாப் தாதா மம்மா நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா, என் குழந்தைங்களே எவ்வளோ சுய முன்னேற்றத்துக்காக என் குழந்தைங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி மம்மா பாபாவுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது நம்மளை பார்க்கும்போது. அவங்க முன்னாடி நம்முடைய உள் உணர்வை முன் வைக்கிறோம். பாபா நீங்கள் சொன்ன மாதிரி என் உள் உணர்வில் நான் தூய்மையை கொண்டு வருவேன், கொண்டு வந்தே தீருவேன். என் முன்னாடி எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும், நான் விஸ்தாரத்தில் போகாமல் சாரஸ்வரூபத்தில் வந்து முற்றுப்புள்ளி வைத்து சுபபாவனை சுப ஆசையினுடைய சக்தியை கொடுப்பேன். அனைத்து சகோதர ஆத்மாக்கள் மீதும் எல்லைக்கப்பாற்பட்ட கருணை, எல்லைக்கப்பாற்பட்ட அன்பு வைத்து குட் விஷஸ் கொடுப்பேன். பாபாவோடு கனெக்ட் பண்ணிவிடுவேன். பாபா நீங்கள் பார்த்துக்குங்கன்னு. பாபா கிட்ட இந்த கான்செப்டில் நீங்கள் உங்கள் தரப்பில் முழுமையாக பேசுங்க. நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய மனுஷங்க சுச்சுவேஷன், அவங்க நம்ம முன்னாடி வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த காட்சியை இப்போ அப்படியே நினச்சி பாருங்கள். உங்கள் பசங்களாக இருக்கலாம், நீங்கள் பசங்க டாஸ்க்கை வச்சுங்க, பசங்க இருக்கவங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாஸ், ஸ்டாஃப், டெய்லி நம்ம யாரெல்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ நம்ம கூட இருக்கவங்கள அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தேன், டிஸ்டர்ப்டாக. ஸோ அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாலும் நான் எப்படி நானும் ரியாக்ட் பண்ணணும் உள்ளார்ந்து, அந்த ஒரு காட்சியை அந்த கற்பனையாக பாருங்கள் பாசிட்டிவாக. நான் பார்க்கக்கூடிய நபரை நான் எப்படி ஒரு திருஷ்டியில் பார்க்குறேன், பியோர் திருஷ்டி. என்னுடைய அந்த விருத்தி தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு போய் நல்லா அது ரீச் ஆகுது. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் பாபாவை நினச்சிட்டு பார்க்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் சுப பாவனை, அந்த ஆத்மா எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆத்மா இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நான் பார்க்கக்கூடிய அந்த குட் விஷஸ் திருஷ்டி அந்த சோலுக்கு டைரக்டாக இன்ஜெக்ட் ஆகுது.
யாரும் கண்ணை மூடாமல் பேசுங்க. இப்போ கொஞ்சம் கண்ணை முன்னா கூட அப்படியே தூக்க நிலைக்கு போயிடுவோம். நம்ம முன்னாடி பாபா மம்மா இருக்காங்க. அவங்க திருஷ்டி வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் லைவாக பேசுகிறீங்க. நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணுறோமோ இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். அதுக்கு பிளஸ்ஸிங்ஸ் வாங்குங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறது மறந்து போயிடும், கவனம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம அம்மா பாபா முன்னாடி எந்த ஒரு சங்கல்பம் வச்சோமோ இது முழு நாள் ஞாபகத்தில் இருக்கணும். அதுதான் பாபா அடிக்கடி சொல்லுவார், என்ன பண்ணுங்கள், சில விஷயம் ஞாபகத்தில் இருக்க. லௌகிக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்தானியில் முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது ஞாபகம் வரும். அந்த மாதிரி எனக்கு இது ஞாபகம் இருக்கணும், நான் இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறேன். ஸோ அம்மா பாபா 2 பேருமே நமக்கு திருஷ்டி கொடுத்து சதா விஜய் பவ அப்படின்னு பிளஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிளியராக இருக்கா என்ன பண்ணணுன்றது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு? ஒரே தாட்டு தான், விருத்தி சே சுபாவனா சுபகாமனா. நம்ம இது வரைக்கும் நம்ம வாயில் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம், நீ இப்படி இரு நீ இப்படி இருன்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளேருந்து நம்ம அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்போம். வாயில் சொல்லவே வேண்டாம். நீங்கள் வாயில் யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க, அது ஒரு ப்ராக்டிஸும் வேணும். வாயில் யாருக்குமே நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. உள் உணர்விலிருந்து பாபா நினைவில் இவங்க இப்படி ஆகட்டும். இது பெரிய ஒரு மந்திரம். நம்ம வாய் முகத்தை அவங்களுக்கு பழிச்சிரும் பாபா நினைவில் கொடுக்கறது. அதனால் வாயிலேருந்து இல்லாமல் உள்ளேருந்து அங்கே அந்த குழந்தைங்களுக்கு, அந்த மனுஷங்களுக்கு, எல்லாருக்குமே, எல்லா ஆத்மாக்களுக்கும், சகோதர ஆத்மாக்களுக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் உள்ளேருந்து கொடுக்கலாம். ஓகே.